நமக்கு ஒரு ஹராமான ஒன்று இருக்குது, ஹராம் எனக்கு வேணாம் அப்படின்னு அல்லாவுக்காக வேண்டி நான் புறக்கணித்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அவர் தன்னிறைவான ஹராமை வேணான்ட்டான் இவன் நம்ம கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அது ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை தந்துடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு பயானில் யாரோ பேசியிருக்கிறாங்க. அது இவர் கேட்டிருக்கிறாரு. அந்த ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாரு. அதாவது இது வந்து இப்படி இந்த சொல்லக்கூடிய இந்த வாசகம் கொண்ட ஒரு ஹதீஸ் வந்து எந்த ஒரு சனதோட உள்ள நூல்களையும் இல்லை, சும்மா சொல்லப்படுகிறது என்று சில கிதாபுகள் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி ஹுமன் தரக்கல் ஹராம மகாபத் அல்லாஹி, அல்லாவுக்கு பயந்து யார் ஹராமை விட்டு விடுகிறாரோ அவ்வளஹுல்லாஹு பில் ஹலாலே, ஹலாலை அல்லாஹ் அவருக்கு பகரமாக கொடுப்பான். அது ஆஃபமா ஃபாத்தஹுல் ஹராம் ஃபாத்தஹு மினல் ஹராம், ஹராமுல எதையெல்லாம் அவர் தவிர்த்து கொண்டாரோ அதனுடைய பன்மடங்காக ஹலாலில் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று ஒரு வாசகம் ருவிய கூறப்படுகிறது, அறியப்படுகிறது அப்படிங்கிற சொல்லாடலோட பல நூல்கள் இருக்குது. இது ஹதீஸ் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அதில் சொல்லப்படவும் இல்லை, அதுக்குடைய ஹதீஸ் நூல்களும் இல்லை. பிற்காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் ருவிய கூறப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் ஹராமிலிருந்து தவிர்த்து கொண்டோமே ஆனால் அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு பரிகாரத்தை தருவான் என்ற அந்த அடிப்படையான கருத்து வந்து குரானில் உள்ளதுக்கு ஒப்பான கருத்து தான். அவன் எத்தக்கில்லாக யார் அல்லாவுக்கு அஞ்சுகிறானோ அவனுக்கு என்ன செய்வான்னா யஜஅல்லஹு மஹரஜன், அவனுக்கு ஒரு போக்கிடத்தை, ஒரு வாழ்விடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். ஓ எர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அவன் நினைத்து பார்க்காத வகையில் அவனுக்கு அல்லாஹ் வந்து ரிஸ்க் அளிப்பான். அப்போ நினைத்து பார்க்காம கொடுப்பான் என்பது என்ன வழங்குது என்று சொன்னால், நம்ம அல்லாவுக்கு அஞ்சு இந்த ஹராமுகளெல்லாம் தவிர்த்து இருந்தால் நமக்கு அல்லாஹ்ட்டேருந்து ஒரு ஒரு கிஃப்ட் கிடைக்கும், நினையாப்புறத்துலேருந்து ஏதாவது அல்லாஹ் செய்வான் என்று அது குரானில் உள்ள அந்த கருத்தை ஒட்டி தான் இந்த ஹதீஸ் இருக்குது. ஆனால் இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லாமல் அந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க, அல்லாஹ் அப்படி சொல்கிறான்னு ஆத்தண்டிக்கானதாக போயிருமா இல்லையா?